தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் புது காலனி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் அதிமுக சார்பில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான அதிமுக பிரமுகர் கருப்பசாமி உள்ளிட்ட 2 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே 2022ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றவாளி மனோஜுக்கு கொலைக்காக ஆயுள் தண்டனையும் பாலியல் வன்கொடுமைக்காக 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து நீதிபதி அனுராதா உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரான நவீன்குமாரை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சிவாச்சாரியர்கள் பால், சந்தனம், பன்னீர், இளநீர், தயிர் மற்றும் வாசனை திரவிய பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகாதீப ஆராதனை காட்டினர். திரண்டிருந்த பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு மலர் தூவி கொடியேற்றத்தை கண்டு தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை குயிலமுதநாயகி உடனுரை கொடுகுன்றநாதர் கோவில் சித்திரை பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவை மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆரத்தி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசித்தனர். போடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மீனாட்சிபுரம், அணைக்கரைப்பட்டி, பொட்டல்களம், கோடாங்கிப்பட்டி, தீர்த்தத்தொட்டி, தோப்புப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. வெப்பத்தின் பிடியில் சிக்கி தவித்த பொதுமக்கள் இதனால் சற்று நிம்மதியடைந்தனர். செங்கல்பட்டில் பேக்கரியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் தீயில் கருகின. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் இனிப்புகளை சமைத்துக் கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் எரிந்தன. தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவள்ளூர் அருகே பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தேவாந்தவாக்கம் கிராமத்தில் பூண்டிக்கு கிருஷ்ணா நதிநீர் செல்லும் கால்வாய் ஓரம் உரிய அனுமதியின்றி இந்த குடோன் இயங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு புகை மண்டலமாக மாறியது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நகரத்தார் குலதெய்வ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் வீட்டில் பூஜை செய்து மஞ்சள் தடவிய குச்சியுடன் பாத யாத்திரையாக கொண்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் கொடிமரத்தில் காணிக்கையாக செலுத்துவது வழக்கமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டும் காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதுப்பாளையம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுப்பாளையம் மாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 8 சமுதாயத்தினர் சார்பில் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதற்காக நெசவாளர்களால் திரிக்கப்பட்ட கொடிக்கயிறு பெட்டி பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டது. பின்னர் நெற்கதிர்கள் வைத்து கட்டி நிலைமாலை சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா நகரில் சேவியர் ஸ்டான்லி என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் சென்னை சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 50 சவரன் நகைகள் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சேவியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலைக்கோயிலில் மூலவர் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது.
மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் 29ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளன. திருக்கல்யாணத்தை நேரில் காண 200 மற்றும் 500 ரூபாய் கட்டண சீட்டுகளுக்கான முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாட்டுத்தீவனம் வெட்டும் இயந்திரத்தில் இளைஞரின் கை சிக்கி துண்டானது. குண்டகந்தூரைச் சேர்ந்த தேசிங்ராஜ் என்பவர் கால்நடைகளை பராமரித்து வருகிறார். இவர் வழக்கம் போல மாட்டுத்தீவன புல் வெட்டும் இயந்திரத்தை இயக்கிய போது இவரது வலது கை அதில் சிக்கி துண்டானது. ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு அவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கியது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரை அடுத்த காவாங்குளத்தூரில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் 33 சவரன் நகைகளை தேடிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காவாங்குளத்தூர் பகுதியில் பூட்டி கிடக்கும் வீடுகளையும் சிசிடிவி கேமராக்களையும் நோட்டமிட்டு மர்ம நபர்கள் ஒரே நேரத்தில் கைவரிசை காட்டியுள்ளனர். அடுத்தடுத்து 3 வீடுகளில் 33 சவரன் தங்கம், 3.5 கிலோ வெள்ளி, 80,000 ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் 1009வது சித்திரை பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் தேரோட்டம் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஜார்க்கண்டில் அனல் மின் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு ரயில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்னோக்கி சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. பொகோரோ அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்ற வந்த ரயில் காலிப்பெட்டிகளுடன் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திடீரென பின்னோக்கி நகர்ந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரை இடித்து தள்ளி 500 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்றது. ரஷ்யா வடகொரியாவை இணைக்கும் வகையில் முதல் முறையாக மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. டியூமன் நதியின் குறுக்கே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பால கட்டுமான பணி தொடங்கப்பட்ட நிலையில் வரும் ஜூன் மாதம் பால திறப்பு விழா நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக பாலம் வழியாக கார்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்தியலட்சுமி அன்னவாசல் பகுதியில் குதிரையில் சவாரி செய்தவாறு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்யக்கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறி அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரம் பில்லூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குண்டூர், மானார், குழியூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழும் மலைவாழ் மக்களிடம் அவர் ஆதரவு திரட்டினார். அப்போது அவர்களுடன் சேர்ந்து கவிதா கல்யாண சுந்தரம் பாரம்பரிய நடனம் ஆடினார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் காரில் எடுத்து வரப்பட்ட 89,83,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செலப்பங்கவுண்டன் பாளையத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரை சோதனை செய்ததில் அதில் 89,83,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காரை ஓட்டி வந்த அரவிந்த் என்ற நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் குரு முருகானந்தம் பனையூர் கிராமத்தில் விவசாயம் செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். விவசாயம் செழிப்பது போன்று தென்னை மரமும் செழித்து வளர வேண்டும் என்று கூறி அவர் ஆதரவு திரட்டினார். உதகை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரகுபதி பீமன் தூய்மை பணியை மேற்கொண்டு தூய்மை பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்தார்.
பின்பு தூய்மை பணியாளர்கள் வந்து செல்லும் அலுவலகத்தில் இருந்த அனைத்து தூய்மை பணியாளர்களிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். மேலும் தொழிலாளர்களுடன் காய்கறி மூட்டைகளை சுமந்தும் விவசாய பணிகளை மேற்கொண்டும் வாக்குகளை சேகரித்தார். திருநெல்வேலி தொகுதி திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் நாரணமால்புரம் மற்றும் தாடையூத்து பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அவரிடம் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளர் கணேஷ் ராஜா நெல்லையப்பர் கோவில் ரத வீதியில் மேளதாளம் முழங்க கட்சி நிர்வாகிகளுடன் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். தாமிரபரணி நதியை மாசில் இருந்து காப்பதற்கு வாக்குறுதி அளித்ததுடன் கடந்த அதிமுக ஆட்சியில் நெல்லை தொகுதிக்கு கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை விலக்கி கூறியும் கணேஷ் ராஜா வாக்கு சேகரித்தார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கேடிசி நகர் ஊராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கி கேடிசி நகர், கிருஷ்ணராயபுரம், ரெட்டியார்பட்டி என பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு குக்கர் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மலர் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மேளதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்பளித்தனர். தான் வெற்றி பெற்று வந்தால் வாரத்தில் 5 நாட்கள் சட்டமன்ற தொகுதியில் சுற்றி சுழன்று பணியாற்றி மக்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று இசக்கிமுத்து உறுதியளித்தார்.